சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒருவரை பார்த்து இது போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் உன் துணை யாரை பார்த்து இப்படி இருப்பவர்களை பார்த்து அவர் இப்படி ஆசைப்பட்டார் என்பதை உன்னிடம் சொல்கின்றேன் கேள். உன்னுடன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்த அந்த நாட்களில் குடும்பம் என்றால் என்ன என்று அந்த பொறுப்பும் ஆசையும் இல்லாமல் இருக்கும் வாழ்க்கையை உதறிவிட்டு வேறு ஒருவரின் நம்பிக்கையான பேச்சை நம்பி அவர் பின்னால் சென்ற உன் துணை இன்று ஒருவரை பார்த்து இது போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நான் என்ன சொல்கின்றேன் என்று தெரிகிறதா? வாழ்க்கை பற்றி தெரியாமல், அறியாமல், அதன் அர்த்தம் புரியாமல் சென்ற உன் துணை இப்பொழுது வாழ ஆசைப்படுகிறார் என்று உன் சாயப்பா நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் துணையின் மனம் எப்படி மாறுகிறது என்று வேதனைப்பட்டாய் அல்லவா? பழைய நினைவுகளில் இருந்து அவர் வெளிவந்தாரா என்று இன்னும் எனக்கு தெரியவில்லை என்று வேதனையோடு தெரிவித்து கொண்டு இருந்தாய் அல்லவா? இப்பொழுதும் அவரை சுற்றி பல நபர்கள் இருந்தாலும் அவரும் ஒரு மனம் ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த மனதில் தான் உன்னை நினைத்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் இதை பற்றி இப்பொழுது யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள்ளேயே அழுது கொண்டு எப்பொழுது என் வாழ்க்கை இது போல மாறும் என்று ஒருவரை பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். செய்த பலனுக்காக பலன்களை அனுபவித்து கொண்டு இருக்கும் உன் துணை அதை அனுபவித்து முடிக்கும் இந்த வேளையில் தான் குடும்பத்தை பற்றிய நினைவுகள் வந்துவிட்டது. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ்ந்திருந்தோம், அந்த வாழ்க்கையை இழந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் தான் தேர்ந்தெடுத்து வந்தேன், என் தலையெடுத்தே என்று தன்னையே சலித்து கொண்டு ஏதோ பேருக்கு வாழ்ந்து வருகிறார். இப்படிப்பட்ட உன் துணையை நான் எப்பொழுது உன்னிடம் சேர்ப்பேன் என்று தானே நீ கேட்கிறாய். காலம் கனிந்து விட்டது. உன்னை தேடி உன் துணை வரும் நேரம் வந்துவிட்டது. ஒருவரை பார்த்து ஆசைப்படும் உன் துணை இது போல சீக்கிரம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அடிபட்டு திருந்திய பிறகுதான் ஆசை வருகிறது. உன் துணைக்கு அப்படி யாரை பார்த்து ஆசைப்பட்டார் தெரியுமா? உன் துணைக்கு நன்றாக தெரிந்த ஒரு குடும்பம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வதையும், ஒருவருக்கொருவர் அன்பாக வாழ்வதையும், சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அதை மறந்து ஒருவருக்கொருவர் தன் அன்பை வெளிப்படுத்தி மன்னிப்பு கேட்பதும் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கொண்டாடப்படுகிறது. இப்பொழுது உன் துணை அதை பார்த்து ஆசைப்பட்டு வேதனைப்பட்டால், ஒரு காலத்தில் நானும் இப்படி விட்டு கொண்டிருந்தால் என் துணை இப்பொழுது என்னோடு இருந்திருப்பார். இப்பொழுதுதான் அவர் இழந்த தருணத்தை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். வாய்ப்புகளையும் முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். கவலைப்படாதே, உன் முயற்சிகள் வீண் போகாது. கூடிய விரைவில் உன் துணையின் முயற்சிக்கு பலன் கொடுக்க போகிறேன். மகிழ்ச்சியோடு காத்திரு, உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.